உங்கள் எல்லார்கிட்டையும் நான் ஒரு விஷயம் கேட்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை, டிவோர்ஸ் அப்படின்னு நிறைய தாட்ஸ் ஓடிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி உங்களோட அம்மா அப்பா, அவங்களோட அம்மா அப்பா, ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகளோ இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. எல்லாரோட லைஃப்லேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற விஷயம் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் திங்ஸ். அதாவது நீங்கள் சொல்கிறீங்களே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபைட், இது எல்லாமே ஜஸ்ட் பார்ட் ஆஃப் திங்ஸ். இது இல்லாமல் எந்த லைஃப்மே இருக்காது. அதை நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அந்த காலத்தில் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா 2 பேரில் யாராவது ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க. அதனால தான் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பை எடுத்துகிட்டு வர முடிஞ்சிச்சு. பட் இங்கே அது எல்லாமே மிஸ் ஆகுது. நம்மளுடைய பார்க்குற பார்வையும் நம்ம எடுத்துக்கிற விஷயமும் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுனால இட் கம்ப்ளீட்லி ஸ்பாயில் டு ஆர் சில்ட்ரன். அந்த காலத்துலேயே 5 குழந்தை 10 குழந்தை வச்சுருந்து கூட ஹஸ்பண்டோட சமாதானமாக போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சமாதானமாக போய் அத்தனை குழந்தையும் அழகாக வளர்த்து அப்படியே அழகாக அவங்க லைஃப்பை செட்டில் பண்ணி விட்டாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி சிங்கிள் சைல்டு ஆர் 2 சைல்டு தான் வச்சுருப்போம், 2 சில்ட்ரன் தான் வச்சுருப்போம். பட் அவங்க லைஃப்பையும் சேர்த்து நம்ம ஸ்பாயில் பண்ணுறோம். தயவு செய்து உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க பிரச்சனையை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஜஸ்ட் டேக் அ மினிட் டு திங்க் அபவுட் இட். டெஃபினெட்லி இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். பட் என்னை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா லைஃப்பில் 3 விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 3 things it is helpful for you. கரெக்டாக மெயின்டைன் த ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் among you. ஃபர்ஸ்ட் ஒன்னஸ். எடுத்ததுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாரி அந்த அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு வேல்யூ கொடுங்க. ஸோ மோஸ்ட்லி என்னென்னா நம்ம ஃபைட் பண்ணிடுவோம். அந்த டைமில் நமக்கு ஷவுட் பண்ணணும்னு தோணும், எல்லாமே ஓகே, தட்ஸ் ஓகே. பட் அதுக்கப்புறமேட்டுக்கு ஆஃப்டர் 2 days ஆர் 1 day எப்போ நீங்கள் அந்த பெயின்லேருந்து வெளியில் வரீங்களோ அப்போ ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் அந்த ஈகோ அந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டு போய் சாரி கேட்க பாருங்கள். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். செகண்ட் திங் தேங்க்யூ. தேங்க்யூ யாருக்கோ சொல்லணும்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த ஹேபிட் யூ ஷுட் கிரியேட் உங்களுக்குள்ள. அப்போ தான் அதை பார்த்து குழந்தைங்க கற்றுப்பாங்க. ஸோ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒய்ஃப்க்கு தேங்க் பண்ணுங்கள், ஒய்ஃபாக இருந்தாலும் ஹஸ்பண்டுக்கு தேங்க் பண்ணுங்கள். அந்த தேங்க்குங்கிறது தட் இஸ் என்கரேஜ். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்டு நினைக்காதீங்க, அது ஒரு என்கரேஜான ஒரு விஷயம். அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணும்போது அவங்கள அடுத்த மூமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேர்ட், இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் எவ்வளோ ஒரு பிரேக் இருந்தாலும் அது திருப்பி உங்களை ரொம்ப லாங் கேப் விடாமல் ஒரு அட்ராக்ஷன்லேயே வச்சுருக்கோம். ஓகேவா? அது மேபி நீங்கள் டீப் அட்ராக்ஷனில் இருக்குமா இல்லை தள்ளி இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. பட் இது எப்படின்னா இப்படியேவாது உங்களை மெயின்டைன் பண்ண வைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை. ஸோ இது எல்லாமே எப்படின்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அது பார்க்குறதுக்கு ஓகே ஒரு நல்ல ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண கொடுக்கும். ஸோ அது அந்த குழந்தைங்க லேர்ன் பண்ணி அதுங்க ஃப்யூச்சர் லைஃப்பை அதே மாதிரி செட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திங்ஸ். அந்த லாஸ்ட் ஒன் என்னன்னு கேட்குறீங்களா? எப்போதுமே யார்கிட்டையாவது உங்கள் ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ உங்கள் 2 பேருக்குள்ள யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட ஐ வில் பி தேர் அப்படிங்கிற வேர்ட் சொல்லி பாருங்கள். எல்லாமே நான் இருக்கேன், எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். எல்லா பிரச்சனையும் அந்த இடத்துல ஷார்ட் அவுட் ஆகிடும். யூ ஜஸ்ட் ஃபாலோ திஸ் 3 things. சாரி, தேங்க்யூ, ஐ வில் பி தேர். It all the lovable things to bring the beautiful and lovable life in your future. Thank you.